அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே முக நுண்ணறிவு, அக்கறை, பொறுப்புணர்வு, முழுமை நாடும் குணத்துடன் பிறந்தவர்களாக திகழ்கிறார்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் அவ்வளவு துல்லியமாக புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய மனதில் எப்போதும் ஒரு அமைதியான கணக்கீடு, ஒரு திட்டமிடல், ஒரு முன்னேற்பாடு நிரம்பி இருக்கும். இதுவே இவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து மிக வித்தியாசமாக காட்டுகிறது. கன்னிராசிக்காரர்களின் உள்ளுணர்வு ஒரு மறைமுக ஆசீர்வாதம். யாருடன் பேச வேண்டும், யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவு எப்போது எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஆழமுடன் இயற்கையாகவே கணக்கிட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த தன்மை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கே தனிமையான முன்னேற்ற பாதையை உருவாக்குகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான அதிர்ஷ்டம் எதுவாக வந்தாலும் உறுதியாக வரும். இவர்களுக்கு அக்கறை, திட்டம், சேமிப்பு என மூன்றும் இயற்கையாகவே வரும் குணங்கள். அதனால் சம்பாதிக்கும் அளவுக்கு மேல் பணம் கையிலிருந்து வெளியேறாது. குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு இவர்களுக்கு செல்வ நிலை திடீரென உயர்வு தொடங்கும். தொழில் மாற்றம், வளர்ச்சி, சைடு இன்கம், முதலீடு லாபம் இதெல்லாம் அவர்களிடம் நிழல் போல வந்து சேரும். அதோடு இவர்களுக்கு தங்கம், நிலம், வாகனம் போன்ற பொருள் சம்பந்தப்பட்ட செல்வங்கள் மிகவும் ஆழ்ந்த அதிர்ஷ்டத்துடன் கிடைக்கும். செல்வ உச்சம் எண் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் லாபத்திற்கு வழிவகுக்கும். மேலும் கன்னிராசிக்காரரின் மிகப்பெரிய பலம், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை உயர்த்துவார்கள். மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு சீராட்டையும் சாதனைகளையும் உருவாக்கும் ரேர் பவர் இவர்களிடம் உள்ளது. காலத்தால் சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் உட்காரும் இடம் கூட எதிரிகளை அசைக்க முடியாத நிலைக்கு வர வைக்கும். இவர்களின் கடமை உணர்வு, நேர்மை, தொழில்முறை திறமை இதுவரையிலும் இருந்த தரத்தை விட 3 மடங்கு உயர்வை தரும். வரும் காலத்தில் இவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு, உயர்ந்த பதவி, பெரிய பொறுப்பு, பெரிய சம்பளம், சொந்த ஆளுமை வளர்ச்சி ஆகியன வலுப்படும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகம் போல என்று சொல்லும் அளவுக்கு இவர்களின் நிலையும் மதிப்பும் உயர்ந்து நிலைக்கும். கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்திற்கும் நிம்மதிக்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் சொத்து என்பது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். வீடு வாங்கும் யோகம் 35 வயதிலிருந்து 42 வயதுக்குள் முதல் வீடு, 45 வயதில் இரண்டாவது சொத்து, நிலம் அல்லது வாடகை வருமான சொத்து சுலபமாக கிடைக்கும். கார் வாங்கும் யோகம், தொழில் நிலை உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் நேரத்தில் திடீர் கார் யோகம் வரும். வெள்ளி, புதன் சக்தி வழிபடும் காலங்களில் வாகன யோகம் மிகவும் அற்புதமாக செயல்படும். கன்னிராசிக்காரர்கள் திருமணத்தில் மிகவும் நம்பிக்கையுடன் பொறுப்பாக செயல்படும் துணையை விரும்புவார்கள். தாமதமான திருமணமும் மிகவும் நல்ல வாழ்க்கையை தரும் ராசி இதுவே. இவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைதியானவராகவும் உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார்கள். திருமணம் இவர்களின் வாழ்க்கையில் மறைமுக ஆசீர்வாதங்களை, வளர்ச்சியை பெறும் நிலைத்தன்மையை கொண்டு வரும். திருமணத்திற்கு பிறகு பணவரவு அதிகரிப்பு, சொத்து சேர்க்கை, தொழில் உயர்வு, குடும்ப மரியாதை. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் எந்த சிக்கலான நிலைமையிலும் தப்பித்து செல்லும் அற்புத சக்தி கொண்டவர்கள். மிக மோசமான நேரத்தில் கூட ஒருவித அமானுஷ்யமான உதவி இவர்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிவிடும். சிலர் இவர்களை அண்டர்ஸ்மேட் செய்தாலும் இறுதியில் வெற்றி, சாதனை, பொறுப்பு, மரியாதை இவர்களுடைய பக்கம்தான் வந்து சேரும். அவர்களின் மனசாட்சி, நேர்மை, தூய எண்ணங்கள் அனைத்தும் எல்லா நேரங்களிலும் மறைமுக ஆசீர்வாதங்களை தரும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக உயர்த்தும் ஒரு குணம் உண்டு. துல்லியமான நுண்ணறிவு, அசைக்க முடியாத பொறுப்பு, மற்றவர்கள் பொறுக்க மாட்டேன் என்று விடும் பிரச்சனைகளையும் அவர்கள் அமைதியாக சிதைக்காமல் சிதைத்து விடுவார்கள். இதனால் மேல் அதிகாரிகள் அவர்களை நம்பகத்தகுந்த ஆதாரமாக கருதுவார்கள். ஐடி, மேனேஜ்மெண்ட், மெடிசன், அக்கவுண்டிங், அனலைட்டிக்ஸ், என்ஜினியரிங், ட்ரேடிங் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகம். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை கூட கையாளும் மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையின் நடுவில் ஒரு ஸ்டேஜில் இவர்களுக்கு கேரியர் ரீபர்த் போன்ற ஒரு திடீர் உயர்வு வரும். அது சம்பள உயர்வு மட்டுமல்ல, அவர்களின் பெயரையும் மதிப்பையும் தொழில் வட்டாரத்தில் பதித்துவிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளத்தில் ஒரு பெரிய சிந்தனை உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதில் கவலை என்பதை விட வாழ்க்கையை நன்றாக நடத்துவதற்கான திட்டமிடல் அதிகம். இவர்களுக்கு மனதளவில் மிகவும் பியூர் இன்சென்ஷன் இருக்கும். இந்த உள்ளார்ந்த தூய்மை அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஆன்மீக பாதுகாப்பை வழங்கும். பிரார்த்தனை, தியானம், மந்திரம், இரகசிய ஆன்மீக முயற்சிகள் இவர்களுக்கு பெரும் பலன்களை குவிக்கும். ஒருவேளை இவர்களை யாரேனும் துன்பப்படுத்தினாலும் அதற்கான கர்மா அவர்களை தட்டி எழுப்பி தீங்கு செய்பவர்களை தடுக்கிறது. இது இவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு டிவைன் சீல்டு போல செயல்படும். அதே போலதான் கன்னிராசி மனிதர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய அடக்கமாக இருக்கும் பொறுமைகளையும் நல்ல மனசையும் பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். இவர்களிடம் பொய்யாக நடக்க முயற்சிப்பவர்கள், கெட்ட பேச்சால் தடைக்க முயற்சிப்பவர்கள் ஆரம்பத்தில் பல சிறிய தடை உருவாக்கலாம். ஆனால் கன்னிராசியின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் எதிரிகள் உருவாக்கும் தடை அவர்களுக்கே திரும்பும். கன்னிராசிக்காரர்களை இறுதி நேரத்தில் காப்பாற்றும் சக்திகள் அவர்களை கைவிடவே மாட்டார்கள். கெட்ட மனிதர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். விலகும் போது அவர்கள் உருவாக்கும்
உருவாக்கிய தடைகளுடன் தாமே விலகுவார்கள். கன்னி ராசியினரை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது. கன்னி ராசிக்காரர்கள் உண்மையில் உடல் நலத்தில் நுண்ணுணர்வு உள்ளவர்கள். ஆனால் அதிக சிந்தனை காரணமாக சில சமயம் மன அழுத்தம், அடிக்கடி சோர்வு, சிறிய உடல்நலம் பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் இவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கும் செல்ஃப் ஹீலிங் பவர் மிகவும் வலிமையானது. சிறிய முயற்சி, சிறிய சிகிச்சை எடுத்தாலே உடல் மிகவும் விரைவில் சீராகிவிடும். அவர்களுடைய உடற்பகுதியான வயிறு, குடல், நர்வ்ஸ் இவற்றை கவனித்தால் இவர்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் நீடிக்காது. இயற்கை மருத்துவம் இவர்களுக்கு மிகவும் நல்ல பலன் தரும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தாலே அந்த வீடு அமைதி, ஒழுங்கு, சமநிலை நிறைந்ததாக மாறிவிடும். இவர்களின் அன்பு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் மிக ஆழமான பொறுப்பு இருக்கும். பெற்றோர், சகோதரர்கள், துணை, குழந்தைகள் இவர்களுக்கு எல்லோரிடமும் ஒரு ஆலோசனை தரும் ஆசான் போலவும் பாதுகாப்பூட்டும் கவசன் போலவும் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் மரியாதை உயரும், வீட்டில் அமைதி வலுப்படும், நிதி நிலைமையும் உறுதியும் ஏற்படும், தெய்வ அருள் அதிகரிக்கும். அதாவது கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வரம் அவர்களின் டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி. பிறர் உணர முடியாத கோணத்தில் இருந்து விஷயங்களை பார்க்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் அதனுடைய நன்மை, தீமை, எதிரொலி, பலன், எதிர்கால விளைவு அனைத்தையும் கணக்கிட்டு தயார் செய்து விடுவார்கள். இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறுவதில்லை. மற்றவர்கள் 5 வருடங்கள் சிந்திக்கும் முடிவை கன்னி ராசிக்காரர்கள் 5 நிமிடத்தில் சரியாக எடுப்பார்கள். இந்த வரம் அவர்களின் தொழில், பணம், குடும்பம், உறவு எல்லா துறைகளிலும் அவர்களை உயர்த்தும் அற்புதமான சக்தியாக செயல்படும். கன்னி ராசியில் குரு மற்றும் சனி டிரான்சிட்ஸ் அதிக சக்தியுடன் வேலை செய்கிறது. குரு இவர்களுக்கு உயர்ந்தவர்களின் ஆதரவு, திடீர் அதிர்ஷ்டம், செல்வ வாய்ப்பு ஆகியவற்றை தரும்போது சனி அவர்களை வாழ்க்கையில் மிக வலுவான மனிதர்களாக உருவாக்கும். குரு டிரான்சிட் நல்ல நிலையில் உள்ள ஆண்டுகளில் பெரிய வாய்ப்பு, வெளிநாடு அதிர்ஷ்டம், திடீர் பதவி உயர்வு, திருமண யோகம், வீடு, கார் யோகம் எல்லாம் மிக வலிமையாக செயல்படும். சனி டிரான்சிட் இவர்களுக்கு சோதனை இல்லாமல் பலன் கொடுக்கும். ஏனென்றால் கன்னி ராசியின் உழைப்பு சக்தி சனியை மகிழ்விக்கும். சனி வழங்கும் பலன் நிலையான மற்றும் வாழ்க்கை மாற்றும் உயர்வு. கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை அமைதியாக தெரிந்தாலும் அதன் உள்ளே மிகப்பெரிய ஆழம் உள்ளது. அவர்கள் ஒருவரை காதலிக்க தொடங்கினால் அந்த நபரை வாழ்நாள் முழுவதும் மதித்து காக்க தயாராக இருப்பார்கள். இவர்களின் அன்பு வெளியில் வெளிப்படாமல் இருந்தாலும் உள்ளத்தில் மிக ஆழமான தியாகம், அக்கறை, பாதுகாப்பு நிறைந்திருக்கும். இவர்களின் காதலில் பொறுப்பு, நேர்மை, நம்பிக்கை, உண்மையான அக்கறை, அமைதி அனைத்தும் அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் தாமதம் நடந்தாலும் அவர்கள் இறுதியில் சரியானவரை இழுத்து கொள்ளும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள். திருமணமாகிவிட்டால் அவர்களின் துணை இவர்களால் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவார். கன்னி ராசிக்காரிடம் வெளியில் தெரியாத பல ஹிடன் டேலண்ட் இருக்கும். இதில் சில அசாதாரண நினைவாற்றல், பல விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கையாளும் மல்டி டாஸ்கிங் பவர், விஷயங்களை சிஸ்டமாக ஒழுங்குபடுத்தும் திறமை, குழப்பமான சூழல்களை அமைதியாக மாற்றும் மனசாட்சி, மற்றவர்கள் பார்க்காத முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கும் டிடெக்டிவ் லைக் சென்ஸ். இந்த ரகசிய திறன்கள் அவர்களை வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிகளின் பக்கம் இழுத்துச் செல்லும். தொழிலிலும் குடும்பத்திலும் பொது இடங்களிலும் அவர்கள் சைலண்ட் பவர் போல செயல்படுவார்கள். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிகவும் வலுவானது. எந்த துறையிலும் வேலை, படிப்பு, டிராவல், பிஸ்னஸ் டீல்ஸ், ஃபாரின் கரன்சி இன்கம் இவையெல்லாம் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைக்கும். சிறப்பாக காலப்பகுதியில் இவர்களுக்கு வெளிநாடுகளுடன் தொடர்புடைய பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. சிலர் நிரந்தர குடியுரிமை, சிலர் தொழில் உயர்வுக்காக வெளிநாடு செல்லும் நிலை ஏற்படும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 3 காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உயர்த்தும் தருணங்களாக இருக்கும். தொழில் நிலைமை நிலைத்த நிலைமைக்கு வெட்டுகிறது. புதல் பெரிய உயர்வு கிடைக்கிறது. சொத்து சேர்க்கை, வீடு, கார் வாங்கும் அதிர்ஷ்டம், குடும்ப விரிவாக்கம், சமூக உயர்வு, பணவரவு, உச்சக்கட்டம், குடும்ப மரியாதை அதீதமாக அதிகரிக்கும். இந்த 3 வயது கட்டங்களும் கன்னிராசிக்காரர்களை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலையில் நிறுத்தும். அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த் யாராலும் அளக்க முடியாதது. அவர்களின் மன வலிமைக்கு 3 அடிப்படை தூண்கள் உள்ளன. நுண்ணறிவு, சூழ்நிலையை விரைவில் புரிந்து கொள்ளும் திறன், பொறுமை, அவசரப்படாமல் சரியான தருணம் காத்திருப்பது, திட்டமிடும் திறமை, எந்த பிரச்சனைக்கு முன்னரே எக்ஸிட் வே தெரிந்திருக்கும். இந்த 3ம் சேர்ந்து கன்னிராசிக்காரர்களை வாழ்க்கையின் எத்தகைய புயல்களிலும் பாதுகாப்பாக நிற்க வைக்கும். மற்றவர்கள் வீடும் இடத்தில் கன்னிராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் திரும்பி எழுவார்கள். அவர்கள் சைலண்ட் சர்வீவர்ஸ். கன்னிராசியில் பிறந்தவர்கள் இளமையில் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் நடுவயதை தொடங்கி அவர்கள் மெதுவாக சமூகத்தில் மரியாதையும் மதிப்பும் சாதனையும் சேர்த்து கொள்வார்கள். அவர்கள் பிறரால் பாராட்டப்படுவதற்காக எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களின் அமைதியான உழைப்பு,
நேர்மையான செயல்கள், தடைகளை சமாளிக்கும் திறன், குடும்பத்திற்கான அக்கறை, உதவி செய்கிற மனசு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் சமூகத்தில் அவர்களின் பெயரை உயர்த்தும். அந்த மனிதர் மிக நம்பகமானவர் என்ற மரியாதை அவர்களின் வீட்டை விட்டு வெளியே பரவத் தொடங்கும். குடும்பத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் பணியிடமும் அவர்களை பெருமையாக சுட்டிக்காட்டும் நிலை வரும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நாளில் கோடீஸ்வரராகும் ராசி அல்ல. ஆனால் அவர்கள் பணக்காரராகும் போது அந்த செல்வம் நிலையாகவும் அழிவில்லாததாகவும் இருக்கும். அவர்கள் சம்பாதிக்கும் பணம் சிந்தித்து செலவாகும், திட்டமிட்டு சேமிக்கப்படும், எதிர்காலத்திற்காக வைத்து கொள்ளப்படும். தவறான மனிதர்களால் வீணாகாது. அதனால் இவர்களின் செல்வ நிலை ஒரு கட்டத்தில் அழுத்தமாக உயர்ந்து பின்னர் கீழே வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு தங்கம், நிலம், வாடகை வருமான சொத்து, பிஸ்னஸ் ப்ராஃபிட், சைடு இன்கம் இவை அனைத்தும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வந்து சேரும். உண்மையில் பணக்காரராக மாறக்கூடிய ராசிகளில் முன்னணியில் இருப்பவர்கள் கன்னி ராசி. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் நுழையும் வீட்டில் செல்வ அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அவர்களுடன் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்திற்கு நிம்மதி வரும். சந்தித்த சிக்கல்கள் மெதுவாக நீங்கும். தெய்வ அருள் அதிகரிக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் குறிப்பாக கன்னிராசி இருப்பது குடும்பத்தின் பணத்தையும் மரியாதைகளையும் பல மடங்காக உயர்த்தும். அதே போல கன்னிராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் போல் தோன்றினாலும் அவர்களுக்குள் இருக்கும் ஆழமான அறிவு, மிகுந்த பொறுமை, உழைப்பின் மீதுள்ள நம்பிக்கை ஆகியவை வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தியாக மாறுகிறது. இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியை காக்கும் தன்மை கொண்டவர்கள். மனதில் எவ்வளவு சுமை இருந்தாலும் வெளியே காட்டாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். வேலை, குடும்பம், சமூக உயர்வு எல்லாவற்றிலும் தங்களுடைய நிலையை மெதுவாக ஆனால் மிக வலிமையாக கட்டி எழுப்பும் தன்மை உடையவர்கள். பிறர் கவனிக்காத விஷயங்களையும் நேரத்தில் கணக்கிட்டு முன்னேறுவதால் அவர்களின் வெற்றிகள் தாமதமாக வந்தாலும் மிக வலிமையான ஏற்பாடுகளுடன் வரும். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்களில் மனசு நடந்த சுமைகளையும் கவலைகளையும் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அதற்கு பின்னர் வரும் நேரத்தில் மிகப்பெரிய அமைதியும் ஆசீர்வாதையும் பெற்று சிறப்பு அடைவார்கள். கஷ்டப்படுத்தும் மனிதர்கள் விலகி செல்லும் காலமும் இவர்களுக்கு கிடைக்கும். பிரார்த்தனை, நல்ல எண்ணம், குடும்பத்தினரிடம் உள்ள பாசம் ஆகியவை அவர்களுக்கு மிகப்பெரிய தெய்வீக கவசமாக செயல்படும். முன்னாள் அனுபவங்கள் அவர்களை உளுந்து போல தட்டி மேலும் வலிமையாக்கும். அதனால் வருங்கால வாழ்க்கையில் எந்த தடையும் அவர்களை கீழே தள்ள முடியாது. கன்னிராசிக்காரர்களுக்கான செல்வம் மெதுவாக சேரும் தன்மை கொண்டது. சிட்டி சிட்டியாக சேரும் பணம் பின்னாளில் பெரும் செல்வமாக மாறும். பணத்தை வீணாக்காமல் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு பிறவியிலேயே உள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் நிலம் வாங்கும் வாய்ப்பு, வருமானம் உயர்வு, வணிகத்தில் கிடைக்கும் லாபம், நாட்கள் வளம் கொள்ளும் காலம் என பல அமைப்புகளும் இவர்களுக்கு செல்வ பாதையை வலுப்படுத்தும். கடந்த காலத்தில் சிக்கியிருந்த பண விஷயங்கள் மெதுவாக அவிழ்ந்து நல்ல திசையில் நகரும். வாழ்க்கையே செல்வம் சேர்க்கும் காலம் என அவர்களை அழைத்து செல்லும். கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு கட்டும் ஆசை ஆழமாக இருக்கும். அந்த ஆசை தாமதமாகினாலும் நிச்சயம் நிறைவேறும். நிலம் வாங்குவது, புதிய வீடு பார்ப்பது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற நிகழ்வுகள் அவர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியை இரட்டிப்பு செய்யும். வாகனம் வாங்கும் யோகம் அதிகரிக்கும். குறிப்பாக மன நிறைவை தரும் சிறப்பு நேரத்தில் வாகனம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த நிகழ்வுகள், திருமணம், குழந்தை உண்டாகும் பாக்கியம், வீட்டில் திருவிழாவைப் போல மகிழ்ச்சி இவை அனைத்தும் தொடர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் ஆனந்தத்தை பொழியும். வாழ்க்கையில் அடுத்த சில வருடங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் கிடைக்கும் காலகட்டமாக மாறும். உழைப்பால் பெறப்படும் பதவி உயர்வு, மக்கள் மத்தியில் மதிப்பு, வயதுக்கு மேல் புத்திசாலித்தனம் என அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவர்களை அருகருகே உயர்த்தி கொண்டே செல்லும். கடந்த காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த திறமைகள் பலரின் பார்வையில் வெளிப்படும். எதிரிகள் இருந்தாலும் அவர்களின் ஆசி போலவே ஆகிவிடும். எந்த தடை வந்தாலும் அதை கடக்கும் சக்தி கன்னிராசிக்காரர்களின் உள்ளத்தில் இயற்கையாகவே உருவாகும். குறிப்பாக நற்காலம் வந்து சேரும் போது வாழ்க்கை உச்சியை எளிதில் அடைய உதவி செய்யும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உள்ளுருவ பலம் பார்ப்பவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கும். வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை குவித்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாத உளவியல் வலிமை கொண்டவர்கள். பிறருக்காக அதிகம் சிந்திப்பார்கள். அதனால் சில சமயம் தங்களை மறந்து போவார்கள். ஆனால் இந்த நன்மைதான் பிற்காலத்தில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். சிக்கல்களின் நடுவே கூட அவர்கள் அமைதியுடன் செயல்படுவார்கள். மனக்குழப்பத்தை தாண்டி புதிய முடிவுகளை எடுக்கும் திறமை இவர்களிடம் பிறவியிலேயே உள்ளது. இந்த அடக்கமான உறுதியே அவர்களை வாழ்க்கையில் எவரும் மீற முடியாத அளவுக்கு உயர்த்தும் அடிக்கல்லாகும்.
மேலும் கன்னி ராசிக்காரர்கள் எந்த வேலைகளையும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் செய்யும் திறமை கொண்டவர்கள். அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தின் வளர்ச்சிக்கும் இவர்களே காரணமாக இருப்பார்கள். மேல் அதிகாரிகள் இவர்களிடம் வேலை கொடுத்தால் அது முழுமையான நம்பிக்கையுடனே இருக்கும். அடுத்த சில வருடங்களில் இவர்களுடைய உழைப்பின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து பதவி உயர்ச்சி, சம்பள உயர்வு, மேலாண்மை நிலை, பொறுப்பு அதிகரிப்பு ஆகியவை அனைத்தும் தொடர்ச்சியாக கிடைக்கும். நீண்ட காலமாக நினைத்த தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, சிறப்பு வாய்ப்பு, வெளிநாட்டு இணைப்புகள் போன்றவை இவர்களின் தொழில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும். வாழ்க்கையில் இனி என்ன செய்வேன் என்று திணறி இருந்த இடத்தில் இனி நான் எங்கே உயர்வேன் என்ற நம்பிக்கை உருவாகும். கன்னி ராசிக்காரர்கள் இதயத்தில் மிக மென்மை உள்ளவர்கள். அவர்கள் யாருக்கும் தீங்கு விரும்ப மாட்டார்கள். பிறர் துயரத்தில் தாங்களும் வருந்துவார்கள். இந்த ராசிக்காரர்கள் மறைமுகமாக பிறருக்கு உதவுவது பெரும்பாலும் அவர்களுடைய இயல்பு. ஆனாலும் உதவி செய்தவர்கள் கூட அதற்கு பதில் சொல்லாமல் போகலாம். ஆனால் இந்த கர்ம நம்பை பிரபஞ்சத்தால் அவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை திரும்பி தரும். அவர்கள் அறியாத வழிகளில் அவர்களுக்கு வாய்ப்புகள் திறக்கும். நெருக்கடியில் ஒருவர் உதவி தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் வந்து நிற்பதால் வளம் மற்றும் நற்பலன் அவர்களின் வாழ்க்கையில் பாய்ந்து வரும். பிரார்த்தனையால் கிடைக்காத பலனையும் நன்மையால் அவர்கள் பெற்று விடுவார்கள். திருமண யோகத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள். தாமதமாகினாலும் அவர்களுக்கு சரியான துணை கிடைக்கும். முன்பே ஏற்பட்ட உறவு சிக்கல்கள் இருந்தாலும் அவை சரியாகி வாழ்க்கை சமநிலையை அடையும். குடும்பத்தில் ஒற்றுமை, பாசம், மகிழ்ச்சி ஆகியவை வளர்ந்து மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த நல்ல நிகழ்வுகள், திருமணம் நிச்சயம், உறவு முன்னேற்றம், மகிழ்ச்சியான வாழ்வு அனைத்தும் இவர்களுடைய இல்லத்தில் வெளிச்சம் தரும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிலைமை பெரிதும் உயர்ந்த செல்வ வளம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைத்தாலும் அது கிடைக்கும் போது வீட்டின் சக்தியும் வாழ்வின் அமைதியும் சிறப்பாக இயங்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்கால ஆண்டுகள் மிகப்பெரிய உயர்வுகளின் காலமாக மாறும். கடந்த காலத்தில் அமைதி இழந்த இடங்கள், வழியில் தடம் புரண்ட நிகழ்வுகள் அனைத்தும் நிதானமாக ஒழுங்கு பெறும். உயர்வுக்கு மிக வலிமையான காலங்கள். மனநிலை சுத்தமாகும் ஆண்டுகள். தொழில் செழிப்பு வரிசையாக வரக்கூடிய காலம். சொத்து சேர்க்கும் ஆசை நிறைவேறும் நல்வேளைகள். எதிரிகளின் பலம் குறையும் மாற்ற காலம். அதிர்ஷ்ட இரட்டிப்பு ஆகும் சுற்றப்பு காலம். இந்த காலங்களில் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் பல பெரிய முடிவுகள் எடுப்பார்கள். இவர்களின் முயற்சி பல மடங்கு பலன் தந்து எதிர்காலத்தில் அவர்கள் நினைத்ததை விட மேல்நிலைக்கு அவர்களை அழைத்து சென்று நிறுத்தும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பிறவிலேயே ஒரு சிறப்பான உள்ளுணர்வு சக்தி உள்ளது. மற்றவர்கள் கவனிக்காத நிகழ்வுகளையும் முன்கூட்டியே உணரும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. மனதில் பதியாமல் இருந்த சிறு குடியீட்டையும் அவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள். ஆன்மீக பால் செல்லும் ஆசை இவர்களுக்கு காலத்திற்கு காலம் அதிகரிக்கும். பிரார்த்தனை, தியானம், நன்மை செய்வது போன்ற செயல்கள் இவர்களின் மன அமைதியை பெரிதும் வளர்க்கும். குறிப்பாக வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு திடீர் மாற்றத்தின் மூலம் அவர்கள் உள்ளுணர்வு மிக வலிமையான சக்தியாக மாறும். இந்த சக்தி மட்டும் இவர்களின் பிரச்சனைகளை தகர்த்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டும் ஒரு மறைமுக குரலாகவே செயல்படும். கன்னி ராசிக்காரர்களின் பெயர், புகழ், பெருமை அனைத்தும் மெதுவாக ஆனால் வலிமையாக உயர்வு கண்டு கொண்டே இருக்கும். பிறர் இவர்களிடம் நம்பிக்கை வைத்து கருத்து கேட்பது, அவர்களை முன்மாதிரியாக பார்க்க தொடங்குவது, தங்கள் குடும்பத்திலும் சுற்றத்தாரிடமும் இவர்களின் மதிப்பு உயர்வது போன்ற பல நன்மைகள் இவர்களின் வாழ்க்கையில் வீரியத் தொடங்கும். சமூகத்தில் எளிமையாக இருந்தாலும் அவர்களின் நேர்மையும் பண்பும் செய்கையில் உள்ள நேர்த்தியும் அனைவரையும் ஈர்க்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். இவர்களின் பேசும் திறன், முடிவெடுக்கும் ஆற்றல், பொறுமை இவை அனைத்தும் அவர்களுக்கு பெரிய சமூக நிலையை வழங்கும். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிலர் பொறாமையால் சிக்கல்களை உருவாக்க முயன்றிருந்தாலும் அதற்கான வலிமை இப்போது குறைந்து வருகிறது. அவர்களை தடுக்க முயன்றவர்கள் தாங்களாகவே விலகி செல்லும் நிலையிலும் வருகிறார்கள். இவர்களின் நல்ல எண்ணமும் நலத்தில் நடந்த செயல்களும் இந்த ராசிக்காரர்களின் சுற்றுச்சூழலில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. எவரும் இவர்களின் முன்னேற்றத்தை நிறுத்த முடியாத ஒரு சக்தி காலம் கன்னிராசிக்காரர்களின் மேல் விழுகிறது. தங்களின் எதிரிகளின் எண்ணம் சுருங்குவதையும் இவர்களின் பலம் விரிவடைவதையும் இந்த நேரம் காட்டும். ஏனென்றால் பல வருடங்களாக மனதில் பதிந்து கொண்டிருந்த ஏமாற்றங்கள், நம்பிக்கை இழப்புகள், சோக நினைவுகள் அனைத்தும் மெதுவாக கலன்று போகும். மனதில் உள்ள மறைமுக அச்சங்கள் கரைந்து புதிய தைரியம் உருவாகும். கன்னிராசிக்காரர்கள் தங்களை பற்றிய எண்ணத்தையே புதிய வடிவில் உருவாக்கும் நேரம் இது. பழைய வழி ஒன்றும் இல்லாதபடி மனம் சுமை இறக்கி கொள்கிறது. வாழ்க்கையில் புதிய பாதை, புதிய நோக்கம், புதிய திசை கிடைக்கும். இது அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட மாற்றம் அல்ல, அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த பெரிய உயர்வுக்கான அடித்தளம் ஆகும்.
மேலும் செல்வ உயர்வு மட்டுமல்ல, வாழ்க்கையில் பெரிய சாதனையை உருவாக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு எதிர்காலத்தில் திறக்கப்படுகிறது. சிலருக்கு தங்கள் துறையில் பெரும் மதிப்பு, சிலருக்கு குடும்பத்தையே உயர்த்தும் ஒரு பெரிய நிகழ்வு, சிலருக்கு வீட்டின் நிலையை மாற்றும் செல்வ வரவு, சிலருக்கு சமூக முன்னேற்றம். இவை அனைத்தும் கன்னி ராசிக்காரர்களின் வருங்காலத்தில் தீபம் போல ஒளிரும். இவர்களின் உழைப்பும் பொறுமையும் இணைந்து அவர்களை நிலையான நீண்டதொரு வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். அதாவது பணம் வந்து போகும் ஓட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக சற்றே கவலை கொண்டு வாழ்ந்திருந்தால் அந்த நிலை இனி மெதுவாக ஒழுங்கு பெறத் தொடங்கும். செலவு குறையும், வரவு அதிகரிக்கும், தேவையற்ற பணச்சிக்கல்கள் முடிவுக்கு வரும். இந்த ராசிக்காரர்கள் பணத்தை காப்பாற்றுவதில் சிறந்தவர்கள். அதனால் வருங்காலத்தில் பணம் கையில் இருந்தால் அது மிக வலிமையான சேமிப்பாக மாறும். பணவரவு திடீரென உயரம் அடையும். சிலருக்கு அரசு சார்ந்த நன்மைகள், சிலருக்கு வணிக லாபங்கள், சிலருக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் பணவரவுகள் ஆகியவை வாழ்க்கையை வளமாக்கும். இந்த நேரத்தில் எடுத்த நிதி முடிவுகள் அவர்களை எதிர்காலத்தில் மிகப்பெரிய செல்வம் சேர்க்கும் பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த வகையில் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். சொந்த வீடு, நிலையான வேலை, நிரந்தர வேலை, வாழ்வில் பாதுகாப்பு, மன நிறைவு, இவற்றில் பலவும் தாமதமாக நிறைவேறும் தன்மை கொண்டவை. ஆனால் ஒருமுறை நிறைவேறினால் அவை வாழ்க்கையை உயர்த்தும் விதத்தில் அமையும். நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த கனவுகள் திடீரென வாய்ப்பின் கதவாக வந்து திறக்கத் தொடங்கும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களும் சந்திப்பார்கள். முயற்சியோடு சேரும் அதிர்ஷ்டம் அவர்களின் ஆசைகளை நிஜமாக மாற்றும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.